இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுகிறேங்க. ஒரு தோழி கேட்டிருந்தாங்க, கை வந்து புஷ்ஷுன்னு ஆயிடுதுங்க, எப்படி தான் தைச்சாலும் ரொம்ப அந்த முன்னாடி இந்த இடம், அதாவது ஆம்ஹோல் கிட்டக்க அப்படியே புஷ்ஷுன்னு நிற்குது, அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றி நான் சொல்யூஷன் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். கை புஷ்ஷுன்னு ஆகுது அப்படின்னும் பொழுது அதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க இருக்க முடியும். அதாவது முன்கைனா இந்த எட்ஜு, இந்த முன்கை வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்தாலும், அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு உயரத்துக்கு பிறகு நம்மளோட வேலை செய்கிற இதுவால் அந்த ஆர்ம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அந்த இடத்துல வந்து ப்ளவுஸு அப்படி சுருங்கி இந்த இடம் வந்து அப்படி கடித்த மாதிரி டைட்டாகிடும். அப்போது இந்த இடம் டைட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் வந்து உங்களுக்கு புஷ்ஷுன்னு தான் நிற்கும். அதில் நீங்கள் ஒரே ஒரு சின்ன மாற்றம், நீங்கள் இந்த இடத்த பிடிக்கணும்னு நினைக்காதீங்க. ஆம்ஹோல் கிட்டக்க நம்ம இன்னும் டைட்டாக பண்ணணும், அந்த இடம் புஷ்ஷுன்னு இருக்கேன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அது ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும், அந்த ப்ளவுஸே போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். நம்ம இந்த எட்ஜில் நீங்கள் எவ்வளோ அளவோ அவங்களோட அளவை விடவுமே 1/4 இன்ச்சு அதிகமாக வைங்க. வச்சுட்டு நீங்கள், அதாவது இப்போ நம்ம இவங்களோட 6.25, இவங்களோட ப்ளவுஸோட அளவு 6.25 அப்படின்னா நம்ம அவங்களுக்கு 6.5 வைக்க போகிறோம். அதாவது நான் சொல்கிறது டபுள்லேயே தான் சொல்கிறேன். 6.5 நம்ம வச்சுட்டு இந்த 6.5 அதுக்கு பிறகு நம்ம இந்த 6.25ன்ற அளவுக்கு அப்புறமா நம்ம ஒரு அளவு எடுப்போம் பாருங்கள். 6.25க்கு பிறகு இந்த இடம் வந்து நம்ம ஆம்ஹோல் கிட்டக்க என்ன அளவு எடுத்தோமோ அந்த எட்ஜுக்கு அதை கரெக்டாக இப்படி கோடு போட்டு முடிப்போம் இல்லையா? இப்போ நீங்கள் இந்த இடமெல்லாம் மாற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல இருந்து நீங்கள் இப்படி இருந்து இப்படி வந்தீங்கன்னா இன்னும் அது வந்து கை கொடன்னு இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல இருந்து இப்படி வந்தீங்கன்னா கொடன்னு இருக்கும். நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய இடம் வந்து இந்த இடம்தான். ஆனால் நீங்கள் கொஞ்சமாக இப்படி ஒரு சின்ன வளைவு வச்சு அந்த இடத்த முடிக்கணும். லேசாக, ரொம்ப தெரியக்கூடாது. அதுக்காக ஸ்டிச்சு இங்கே வரக்கூடாது, இந்த ஓரத்தில் வராமல் நமக்கு இந்த இடத்த நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் பண்ணினா அந்த 6.25ன்ற அளவை நீங்கள் கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க, கோடு போட்டு. பிறகு அந்த கோடுக்கு பிறகு சரியா, இப்போ இந்த கோடுக்கு பிறகு இந்த இடத்த நம்ம பாதியில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு கிட்டக்காக வந்து ஜாயின் பண்ணிட போகிறோம். அவ்வளோதான் இந்த இடத்துல நீங்கள் பண்ண வேண்டியது. இந்த எட்ஜிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கிட்டக்க அப்படி வந்து சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த முனையும் உங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ தான் ஆர்ம்ஸ் வந்து அவ்வளோ டைட்டாக ஆனாலும் இதில் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. சரிங்களா? ஒரு 1 இன்ச்சு அல்லது 1.25 இன்ச்சுக்குள்ளேயே நீங்கள் வந்து அந்த பழைய பொசிஷன்லேயே நீங்கள் சேர்க்கணும். பழைய பொசிஷனில் வந்து சேர்த்திங்கன்னா தான் சரியாக இருக்கும். இல்லைன்னா ஆம்ஹோல் கிட்டக்க அவங்களுக்கு டைட் ஆகிடும், இல்லை கொடன்னு ஆகிடும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய இடம் இந்த முன்கையில் இருக்கிற இடத்த மட்டுமே. அதை நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட், இந்த இடம் வந்து புஷ்ஷுன்னு ஆகவே ஆகாது. அந்த 1/4 இன்ச்சு தான் நம்ம அதில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஆம்ஹோல் கிட்ட என்ன அளவு எடுத்தீங்களோ அந்த அளவில் வந்து நீங்கள் சேர்ந்துடணும். அதுதான் இதில் உங்களுக்கு முக்கியம். இப்போ நீங்கள் இந்த 6.25க்கு ஒரு கோடு போடுறீங்க. ஆனால் இந்த 6.5க்கு எடுத்த கூட 1 இன்ச்சு 1.25 இன்ச்சுலேயே வந்து அது கூட சேர்த்துக்கிறீங்க. அவ்வளோதான். சரியா?
இப்போ சின்னதாக ஒரு கிச்சன் டிப் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம தோசை தவா தேய்க்கிறதுக்காக வாங்கியிருப்போம். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்குமோ இல்லது பிகினர்ஸ் புதுசாக சமைக்க ஆரம்பித்தவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு துணி இருக்குது. இதையே வச்சு நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் அது தப்பான முறை. எங்கள் அம்மா செஞ்சதை தான் நான் இன்றைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு டூல், இது மாதிரி ஒரு விஷயம் இல்லைன்னா கூட உங்கள் வீட்டில் ஒரு நல்ல ஒரு துணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு, கைப்பிடினா ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு புளி, அந்த புளியில் வந்து நீங்கள் அந்த இதெல்லாம் எடுத்துடணும். கொட்டை இருந்துச்சுனாலோ அந்த ஓடு அது மாதிரி இருந்துச்சுனாலோ அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி வச்சு அதை நீங்கள் இந்த கிளாத்தில் வச்சு இந்த மாதிரி இல்லைன்னா கூட இப்படி வச்சு இந்த இடத்துல ஒரு துணி நூலை சுற்றி எண்ணெயில் முக்கிட்டு இதை நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வரும். நிறைய பேர் வெங்காயம் யூஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் இல்லாமல் இது பர்மனெண்ட்டாக, அதாவது நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றிட்டு அந்த புளி வந்து ஆயில் அப்படியே உறிஞ்சி தக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் எங்கள் அம்மா அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கும் இதை நான் சொல்கிறேன். இப்போ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு டூல் இருந்துச்சுன்னா கூட இந்த இடத்துல நல்லா அந்த புளியை வச்சு அழுத்திட்டு அதுக்கு பிறகு இந்த துணியை இழுத்து இந்த இடத்துல நீங்கள் முடிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எண்ணெய் தொட்டு தவா தேய்ச்சி யூஸ் பண்ணின பிறகு இந்த துணி வந்து அதாவது கிழிய ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? சூடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது கிழிய ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் எடுத்து போட்டுட்டு திரும்பவும் வேறு ஒரு துணியை வச்சு அதே மாதிரி புளியை எதுவும் இல்லாமல் அந்த கொட்டெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தவாவில் கிராச்சஸ் விழும் இல்லையா? அதுக்காக தான் அதை எடுத்து நல்லா க்ளீனாக இருக்கிற நல்ல இலக்கமாக இருக்கிற புளி எடுத்து இதில் வச்சு இது மாதிரி கட்டி யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது உபயோகமாக இருக்கும். ஏன்னா தெரியாமல் நம்ம வெறுமனே துணியை மட்டுமே கூட யூஸ் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே என்ன வைக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் இந்த டிப்ஸை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.